மருதாணி எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அரை செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்ல அடிகனமான இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 லிட்டர் எண்ணெயிலே வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டு அதோட அரைச்சி வச்சுருக்க மருதாணி விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதோட அவுரி இலை பொடி நான் சேர்த்துக்கிறேன். இலையாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மருதாணி அரைக்கும் போதே அதையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் பொடி தாங்க இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க போதும். இது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பொடிகள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு நிதானமாக கொதிக்க விடுங்க. இது பச்சை கலரில் இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்து கருப்பு கலரில் மாறுங்க. பாருங்கள், எண்ணெயினுடைய கலரு ரொம்ப டார்க் க்ரீனாக மாறி இருக்கு பாருங்கள். இதனுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விழுது வந்து கருப்பு கலரில் மாறுங்க. அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நான் இதோடே இன்றைக்கி வந்து 25 ml வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இறக்கி வச்சு நல்லா எண்ணெயை ஆற விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சட்டியிலேயே இந்த எண்ணெய் இருக்கணுங்க. அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு இருக்குது பாருங்கள். இது அப்படியே இந்த எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் வடிகட்டியை வச்சு துணியை வச்சு இது எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நல்லா கையால் புழிஞ்சு விட்டு இந்த கசடு வந்து நமக்கு தேவையில்லைங்க, தூக்கி போட்டுருங்க. இந்த எண்ணெயை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 மாதம் ஆனாலும் இந்த எண்ணெய் வந்து கெட்டே போகாதுங்க. நம்ம இதை ரெகுலராக உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா ரெகுலராகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. ரொம்ப தலைவலி, சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாரத்தில் 2 முறையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த எண்ணெயை ஊற்றி சூடு வந்ததுக்கப்புறம் வேர்க்கால்லேருந்து ஃபுல்லாக நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சீயக்காவோ ஷாம்பூ போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடி வந்து கருப்பாக மாறுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.